ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆண்களும் கண்ணியமான உடையத்தான் அணியணும். ஆனா பெரும்பான்மையாக பெண்களுடைய உடையின் மேலே ஒரு வன்மம் இங்கே திணிக்கப்பட்டு பெண்களை அரைகுறை ஆடையை அணிய வைத்து அவர்களை கவர்ச்சிகரமாகவே காண்பிக்கிற ஒரு கார்ப்பரேட் கிரியைகள் இன்னைக்கு பெண்கள் மீது, பெண்களுடைய ஆடைகள் மீது ஒரு வன்மத்தை திணிக்கிறது. இதுதான் ஸ்டைலு, இதுதான் நவீனம், தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடு, அந்த கை இல்லாத மாதிரி ட்ரெஸ் போடு, இப்படி அங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஓட்ட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதுதான் நவீன யுகம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி கொடுத்து பெண்களை தவறாக பயன்படுத்துறாங்க. அப்ப நாங்க அவங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்காண்டி எங்க சபைக்கு வருகிற மக்களுக்கு நாங்க போதிக்கிறது எங்களுடைய உரிமை. வேதத்திலிருந்து நாங்க எடுத்து போதிப்போம், கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று. அதையெல்லாம் நக்கல் நையாண்டி கிண்டல் பண்றதுன்னா எவ்வளவு ஒரு மடத்தனமான காரியம். தயவு செய்து இந்த கருப்பு சட்டை தீக்காக்காரங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. பெரியாரின் பெயரை சொல்லி இவர்கள் அநேக வஞ்சக வேலைகளை செய்யறாங்க. சுதந்திரம் என்கிற போர்வையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பெண்களை என்ன செய்யறாங்க, வன்காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நீங்க கொரோனா காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் கூட வந்த நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் என்கிறவர் கூட, அவரும் வந்து கருப்பு சட்டைக்காரர் தான். அவர் என்ன செஞ்சாருன்னா நிறைய பெண்களை மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு, அவங்களுடைய இதுல ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கூப்பிட்டு பெண்களுக்கு அதீத சுதந்திரத்தை குறித்து பேசுறது. ஆண்கள் தான் வந்து இல்லீகல் கான்டாக்ட் இருக்கணுமா? ஆண்கள் தான் போன் பண்ணி அவங்க கிட்ட பேசணுமா? உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்களும் உங்களுக்கு விரும்பின யார்கிட்ட வேணாலும் நீங்க இருங்க, உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. ஆணுக்கு பெண் நிகர் இங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். உங்க ட்ரெஸ்ல அவங்க வந்து ஆளுகை செய்யறாங்க, உங்களை அதுல ஆளுகை இதுல ஆளுகை செய்யறாங்கன்னு அதிகப்படியான சுதந்திரத்தை பெண்களுக்கு பேசி அதன் மூலியமாக அந்த பெண்களை தங்கள் வலையிலே விளை வைத்து தங்களுடைய இச்சைகளை என்ன செய்யறாங்க, தீர்த்துக் கொள்றாங்க. இது அநேக குடும்ப பெண்களும் பலியாகி இருக்கிறதாக ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு பேசப்பட்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே மூடிட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இப்ப பேசும்போது ரொம்ப அப்படி இப்படியும் பேசுவாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தான் பேசுவானா. அந்த மதிகட்டவர்கள் அதிக சுதந்திரத்தை சொல்லி நாங்க எப்படி வேணாலும் வரலாம். ஏன் கடவுளுக்குள்ள இவங்கெல்லாம் வரலாம் தெரியுமா? கடவுளுக்குள்ள வந்தா இவங்க பாவம் கண்டிக்கப்படும். அது செய்யாத, இது செய்யாத, சினிமா பார்க்காத, அதுக்கு இதுக்குன்னு தேவையில்லாத உன் காசை கொண்டு போய் எங்கிட்டாவது எவங்கிட்டையாவது கொட்டி அழிக்காத, ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத, சிகரெட் குடிக்காத, எந்த தப்பு, இது எல்லாம் இங்க சபையில வந்தா போதிப்போம். இதைத்தானே போதிக்கிறோம். சபைக்குள்ள வந்தா இதைத்தான் போதிக்கும். இதுதான் அவன் தப்புங்கிறான். இப்ப நீ எப்படி சரியா ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு எப்படி நீ சொல்லலாம்? நீ எப்படி வந்து சிஎஸ்ஐ இதுக்கு கிரிக்கெட்டுக்கு போய் 6 மணி நேரம் உட்காந்து பார்த்து உன் காசையும் நேரத்தையும் நீ எப்படி சொல்ல போச்சு? இப்படி இதெல்லாம் ஒரு பஞ்சம். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்திலையும் சுதந்திரம் இருக்கணும். அவுத்து விட்ட மாதிரி நம்ம வாழணும். இந்த கடவுளுக்குள்ள வந்துட்டோம்னா கடவுள் நம்மளை கட்டுப்படுத்துறாரு, அவர் கண்டிக்கிறாரு. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் இல்லை என்று போனா தான் இந்த பாவத்தில எல்லாம் நம்ம கிடக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல, ஏன் இவர்கள் வெளிச்சத்தினிடத்தில் வரல அப்படின்னா தங்கள் பாவங்கள் கண்டிக்கப்படாத படிக்கு இவர்கள் வெளிச்சத்தினிடத்தில் வராதிருக்கிறார்கள் என்று பேசுறாரு.